கிட்னி திருட்டு தொடர்பாக திமுக எம்எல்ஏ கதிரவன் பேசிய பேச்சு புதிய சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. எம்எல்ஏ தொடர்புடைய மருத்துவமனையில் கிட்னி திருட்டு என செய்தி வெளியான நிலையில் எம்எல்ஏ கதிரவன் பேசியிருக்கிறார். அவர் பேசியது தற்போது சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கிறது. அதனை பகிர்ந்து பாஜகவின் முன்னாள் தலைவரான அண்ணாமலை தற்போது கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லதா இணைப்பில் இருக்கிறார். லதா வணக்கம். அவர் பேசின பேச்சு எது சர்ச்சையாச்சு, எதை குறிப்பிட்டு தற்போது பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்? முழு விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம். கிட்னி முறைகேடு விவகாரத்தில் திருச்சி தனியார் மருத்துவமனை அந்த சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல மருத்துவமனைக்கு தொடர்புடைய எம்எல்ஏ கதிரவன் தொடர்புடைய இருப்பதாகவும் தகவலாக வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில அவர் பேசக்கூடிய ஒரு காணொளி என்பது வெளியாகி சர்ச்சையையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த வகையில அவர் பொதுமக்கள் மத்தியில் திருச்சி மண்ணச்சநல்லூர் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் பேசும் பொழுது இது மாதிரியான சிகிச்சைகள் அறுவை சிகிச்சைகள் செய்யும் பொழுது 2-3 லட்சம் தான் கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய அந்த பணத்தை வைத்து என்ன செய்ய முடியும்? அதாவது தன்னுடைய தந்தையினுடைய ரோல்ஸ் ராய்ஸ் காரினுடைய விலையே 14 கோடி ரூபாய். இது போன்ற இந்த சிகிச்சைகள் செய்து அதில் வரக்கூடிய பணத்தை வைத்து இந்த காரை வாங்க முடியுமா? நான் மொத்தமாக தங்கள் தரப்பில் செய்யப்பட்ட சிகிச்சையினுடைய எண்ணிக்கை என்பது 252 இது போன்ற அறுவை சிகிச்சைகள் தான் செய்யப்பட்டிருக்கு. இந்த சிகிச்சையின் மூலம் கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்க முடியுமா? அப்படி பார்த்தால் திருப்பூரில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தான் நான் அந்த சிகிச்சையை செய்திருக்க வேண்டும் என்று அவர் பேசியிருந்தார். எனவே இந்த காணொளியை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் இணைத்து பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஒரு கண்டன பதிவை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த பதிவில் இவர் அதாவது எம்எல்ஏ கதிரவன் பேசக்கூடியது அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ள இந்த வீடியோவில் தனது திருச்சி மருத்துவமனையில் நடைபெற்ற சட்டவிரோத சிறுநீரக அறுவை சிகிச்சையால் கிடைக்கும் லாபத்தை தந்தையினுடைய 14 கோடி மதிப்புள்ள ரோல்ஸ் ராய்ஸ் காரினுடைய விலையுடன் ஒப்பிட்டு பேசுவதாக அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். அந்த கார் வாங்க திருப்பத்தூரில் உள்ள அனைவரின் சிறுநீரகங்களையும் அகற்ற வேண்டி இருக்கும் என்றும் நகைச்சுவையாக அவர் அந்த காணொலியில் பேசியிருப்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நாமக்கல் மாவட்டத்தில் ஏழை எளிய நெசவாளர்கள் ஏமாற்றப்பட்டிருப்பதாகவும் அவர்களினுடைய சிறுநீரகங்கள் பறிக்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில இவரினுடைய இத்தகைய நகைச்சுவையான அந்த காணொலி என்பது சர்ச்சையாக இருப்பதாகவும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். குறைந்தது 7,5 கோடி வருமானம் இந்த கடத்தல் மூலம் மருத்துவமனைக்கு கிடைத்ததாக வீடியோவில் தாமே ஒப்புக்கொள்கிறார் எனவும் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில இத்தகைய காணொலி என்பது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லதா. அவங்களுக்கு மருந்து செலவு, டாக்டர் ஃபீஸ் எல்லாம் கொடுத்தது போக எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கிடைக்கும். எங்கள் அப்பாவோட ரோல்ஸ் ராய்ஸ் காரோட விலை தெரியுமா? அது 14.5 கோடி. நான் பண்ண மொத்த ஆப்ரேஷனே 252 தான். 2 லட்ச ரூபான்னு வச்சுக்கிட்டா எப்போ நான் ரோல்ஸ் ராய்ஸ் பண்ணுறது? திருப்பூட்டூரில் இருக்க எல்லா கிட்னியும் கலந்தாலும் மாட்டேன். ஏன்னா அது ஒரே ஒரு இது என்னன்னா, எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா யாருமே புரிஞ்சுக்கல. அந்த 252 பேர் உயிரை காப்பாற்றிருக்கேன்.